ஸ்பெஷல் சில்ட்ரனுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் பார்த்தேன். நல்லா இருக்கிற குழந்தைங்களாலே பண்ண முடியாததெல்லாம் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஈஸியா பண்றாங்க. டீனேஜர்ஸ் தப்பான வழிக்கு போறதுக்கு முக்கிய காரணம் எந்த விதமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸே இல்லாத ஒரு காரணம் தான். நான் ரெஸ்டாரண்ட் ஃபீல்ட்ல இருக்கேன். எனக்கு ஒரு 27 ரெஸ்டாரண்ட் இருக்கு. செஃப்பா எக்ஸிக்யூட்டிவ் செஃப்பா ஆகணும்னு சொல்லிச்சுல அந்த பாப்பா இங்க இருக்கலாம். லீவு நாள்ல என்னுடைய கிச்சனுக்கு எப்ப வேணா வந்து கத்துக்கலாம்னு சொல்லுங்க. வணக்கம். ஒரு அழகான அவார்ட் ஃபங்க்ஷன்ல உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அரேபியன் கார்டன் நிறைய நாங்க பார்த்திருக்கோம், நிறைய சோதிச்சிருக்கோம். அருமையான ஃபுட் நீங்க சொசைட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா. இந்த விழாவுக்கு வந்ததை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதுக்கு நான் ஆக்சுவலி நன்றி சொல்ல வேண்டியது மிஸ்டர் ஆனந்துக்காக தான். நான் எத்தனையோ ஈவெண்ட்ஸ் போயிருக்கேன், எத்தனையோ செலிபிரிட்டியோட ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் என்ன கெஸ்டா இப்போ கூப்பிடுறாங்க. ஆனால் எது கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் கூப்பிடுறாங்க. ஆனால் எல்லாத்த விட இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணேன். காரணம் என்னன்னா அவ்வளோ டேலண்ட், உண்மையாகவே சொல்கிறேன், அன்பிலீவபிள். இவங்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் இவ்வளோ டேலண்ட் இருக்கானே ஆச்சரியமாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் வந்து சில ஸ்பெஷல் சில்ட்ரனுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் பார்த்தேன். நல்லா இருக்கிற குழந்தைங்களாலே பண்ண முடியாததெல்லாம் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஈஸியாக பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கான்னு அவ்வளோ கஷ்டம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன் டு மிஸ்டர் ஆனந்த். வாங்க ஆனந்த், நீங்கள் கிட்ட வாங்க. ஆமாம், இந்த மாதிரி நிறைய நீங்கள் பண்ணணும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் மோட்டிவேஷனுக்கும் மற்ற இந்த மாதிரி கேம்ஸுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் இன்றைக்கி அதிக பேர்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா தப்பான வழிக்கெல்லாம் போகிறாங்க. ஒரு பிள்ளை வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் கேம்ஸ்லேயும் அவங்களுடைய கவனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தப்பான வழியில் போகிறதுக்குள்ள டிசிப்ளின் இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பிள்ளைகள், கேம்ஸில் இருக்கிற பிள்ளைகளுக்கு டிசிப்ளின் இருக்கும். அவங்க அதில் தான் கவனம் செலுத்துவாங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் அ பிகினிங். நீங்கள் இன்னும் நிறைய இந்த மாதிரி பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் வந்து இந்த மாதிரி நீங்கள் என்கரேஜ் பண்ணி, இதை விட ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடையாது. கடவுள் வந்து உங்களை எப்பவுமே ஆசீர்வதிப்பார். அண்ட் கம்மிங் இயர்ஸ் இஸ் கோயிங் டு பி தி பெஸ்ட் இயர் ஃபார் யூ அண்ட் ஆஃப் கோர்ஸ் ரெட் நூலுக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கும் சரி, பர்ஃபார்ம் பண்ணாமல் இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் வாங்கின எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு தி பேரண்ட்ஸ். அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ண பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி டீச்சர்ஸ். எஸ்பெஷலி டாக்டர் அங்கே ஸ்டேஜில் வந்து பேசினாங்களே, அவங்க பேர் என்ன இப்போ அந்த சந்திரிகா. டாக்டர் சந்திரிகாவுக்கு ஒரு பெரிய ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாமே. நான் எத்தனையோ பெரிய செலிபிரிட்டி ஈவெண்ட்ஸ்க்கெலாம் நான் போயிருக்கேன், பெரிய ஈவெண்ட்ஸ்க்கெலாம் போயிருக்கேன். பட் ஆனால் ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அன்பிலீவபிள். ஸோ நான் எந்த ஒரு ஈவன் த டே பிஃபோர் எஸ்டர்டே நான் வந்து எத்ராஜ் காலேஜுக்கு ஒரு ஸ்பீச்சுக்காக போனேன். எங்கே போனாலும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு நான் போகும்போது நான் அங்கே உள்ள டீச்சர்ஸ்கிட்டையும் அந்த பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ்கிட்டையும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இப்போது மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. மோட்டிவேஷனும் என்கரேஜ்மெண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த 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 ரேம்ப் வாக்கா, அந்த வாக் பேர் என்ன பிள்ளைங்க? ரேம்ப் வாக் பண்ணாங்க அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு. அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் டேலண்ட்டை வந்து பண்ணாங்க. அவங்க பேரண்ட்டு மட்டும்தான் கை தட்டுறாங்களே தவிர வேறு யாருமே கை தட்டல. ஏன்னா அது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். என்கரேஜ்மெண்ட்டில் எல்லோரும் எங்கூட தான் இருக்கீங்களா? ஆர் யூ ஆல் வித் மீ? ஓகே. என்கரேஜ்மெண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த அப்ளாஸ் கொடுக்கறது. அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. மோட்டிவேஷனும் இல்லாமல் போச்சு. வெறும் படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர நம்ம பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளை இன்னைக்கு குழந்தைங்க கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் தான். அது இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் இன்னைக்கு இங்கே வராத பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய அனுபவத்தில் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, அவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணுங்க, அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ எல்லாருமே இன்னைக்கு இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? இங்கே உட்காந்துருக்கிறவங்க எல்லாருக்குமே
இல்ல இது பத்தாது. நான் எப்படி கை தட்டணும்ன்றது உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எல்லாருமே உங்க ஒரு விரல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். எல்லாருமே சிங்கிள் ஃபிங்கர்ல எல்லாருமே பண்ணலாமே. எல்லாருமே ட்ரை பண்ணலாமே ஒரு ஃபிங்கர்ல. இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கர்ல 2 ஃபிங்கர்ஸ். இப்போ உங்களுடைய 3 ஃபிங்கர்ஸ்ல எஸ்பெஷலி அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு இது. இப்போ எல்லாரும் உங்களுடைய 4 ஃபிங்கர்ல கை தட்டலாமே. 5 விரல்ல எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். ஃபென்டாஸ்டிக். ஸோ இன்னைக்கு வந்து இங்க ரேம்ப் வாக் பண்ண பிள்ளைகளுக்கு, இங்க வந்து ரெக்கார்ட் பண்ண பிள்ளைகளுக்கு, முக்கியமா அங்க உள்ள எல்லாரும் அங்க பார்த்து ஒரு வாட்டி அவங்க ஸ்டைல்ல ஒரு அப்ளாஸ். அங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றாங்கன்னு. இதை விட வேற என்னங்க சந்தோஷம்? ஒரு வித்தை செய்யறவன், வித்தை காட்டுறவன் ரோட்ல நின்று ஒரு வளைக்க முடியாத கம்பியை வளைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். சுத்தி நின்று நிறைய பேர் அதை பார்த்து கை தட்டிட்டு இருக்காங்க. அவங்க கம்பியை வளைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா கொடுக்குறாங்க அந்த வித்தைக்காரனுக்கு. அதை 2 பேர் கவனிக்கிறாங்க. அவன் அந்த வித்தை காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 2 பேர் வந்து அந்த வித்தைக்காரங்கிட்ட சொல்றாங்க, எனக்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கம்பி வளைக்கணும், நான் உனக்கு 10,000 ரூபா தரேன், வளைச்சு கொடுத்தான்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த வித்தஸ் காட்டுறவன் வந்து சொல்றான், ஓ தாராளமா 10,000 கிடைக்குது இல்ல, ரோட்ல நின்று அந்த கம்பியை வளைச்சா 50 ரூபா 100 ரூபா கிடைக்கும், 10,000 ரூபா தரேன்னு சொன்ன உடனே ஓ நான் வந்து வளைச்சு தரேன்றாப்ல. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எஸ், ஓகே. ஆக்சுவலி இன்னைக்கு என்னுடைய ஓன் சிஸ்டருடைய சன் ரிசப்ஷன் காணத்தூர்ல. இருந்தாலும் குழந்தைங்களோட ஈவெண்ட்ன்றதுனால உங்களை பலருக்கு எனக்கு தெரியாது. நீங்க அப்துல் நபீல்னு இன்ஸ்டாகிராம்ல போனீங்கன்னா நான் என்னை பத்தி பேசுறதுக்காக இங்க வரல. அதனால நான் இந்த தெரியாம இந்த பாடி லாங்குவேஜும் ஃபேஸ் ரீடிங்கும் கத்து தொலைஞ்சிட்டேன்னா, இங்க பிசிக்கலி நீங்க எல்லாம் இருக்கீங்க, சிலர் மென்டலி இங்க இல்ல. நீங்க பிசிக்கலி இங்க உட்காந்துட்டு மென்டலி பிரசன்டா இல்லைன்னா எனக்கும் டைம் வேஸ்ட், உங்களுக்கும் டைம் வேஸ்ட் வரணும். ஸோ ஃபார் நெக்ஸ்ட் 2-3 மினிட்ஸ் நீங்க எல்லாரும் மென்டலியும் பிரசன்டா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அந்த வித்தக்காரன் அக்ரி பண்ணிடுறான், 5,000 ரூபா அட்வான்ஸ் வாங்கிடுறான். இந்த நாள்ல இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து இந்த கம்பியை வளைச்சு கொடுக்கணும்ன்றான். அந்த வித்தக்காரன் ஓகேன்றான். கரெக்டா அந்த 2 பேர் சொன்ன நேரத்தில் அந்த வித்தக்காரன் நிக்கிறான். அந்த நேரத்தில் அந்த இடத்துல நிக்கிறான். ஒரு வீட்டில் யாருமே இல்லை, எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டில் உள்ள பெரிய நிறைய நகை பணம்லாம் இருக்கு. அந்த வீட்டில் கம்பி ரொம்ப வளைக்கிறதுக்கு கஷ்டமான கம்பி. அந்த வித்தைக்காரங்கிட்ட இந்த கம்பியை தான் நீ வளைக்கணும் அப்படின்றாங்க. கவனிக்கிறீங்களா? அதுக்கு அந்த வித்தைக்காரன் சொல்றான், இது என்ன பெரிய கம்பி, இதை விட பெரிய கம்பியா இருந்தாலும் நான் ஈஸியா வளைச்சிருவேன், ஆனா நீங்க போய் ஒரு 10 பேரை கூட்டிட்டு வா அப்படின்றாங்க. எதுக்கு 10 பேரை கூட்டிட்டு வரணும்? என்னை சுத்தி 10 பேர் நின்று கை தட்டினாதான் என்னால் அதை வளைக்க முடியும். நான் அந்த கஷ்டமான கம்பியை வளைக்கிறது என் திறமை இல்லை, என்னை சுத்தி நிக்கிறவங்க கை தட்டுற அந்த அவங்க கொடுக்குற மோட்டிவேஷனும் அவங்க கொடுக்குற அந்த என்கரேஜ்மெண்ட்னால தான் என்னால் வளைக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால எந்த ஒரு குழந்தை ஸ்டேஜுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணாலும் நல்ல கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. எனக்கும் உற்சாகப்படுத்தலாம், தப்பு கிடையாது. கை தட்டுறது ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. சூப்பர். ஸோ ரொம்ப நல்ல விஷயம். உங்களெல்லாம் நான் எதுக்கு ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணேன்னா, இன்னைக்கு உலகத்தில் வெறும் படிப்பு படிப்பு படிப்புன்னு மொத்தமாக எஜுகேஷன்லேயே கவனம் செலுத்துகிற நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய திறமைக்கும் என்கரேஜ் பண்ணி அவங்களையும் வெளியே கொண்டு வரீங்க. இன்னைக்கு நிறைய டீனேஜர்ஸ் தப்பான வழிக்கு போகிறதுக்கு முக்கிய காரணம் எந்த விதமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸே இல்லாத ஒரு காரணம் தான். இன்னைக்கு நான்லாம் சின்ன வயசில் கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, வாலிபால், பேஸ்கெட் பால் எல்லாம் வெளியே போய் விளையாடுவோம் கிரவுண்டில். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே ஃபோனில் விளையாடுறாங்க. எஸ் ஆர் நோ? அதனால என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இங்கே உள்ள பேரண்ட்ஸ்க்கெல்லாம், தயவு செய்து 1 மணி நேரம் உங்கள் பிள்ளைங்களுக்கு நேரம் கொடுக்கறத விட என்னங்க பெரிய வேலை? அதை விட முக்கியமான வேலை இருக்கா? டிவி சீரியல் அதை விட முக்கியமா? பிள்ளைங்களோட ஃபியூச்சர் முக்கியமா, டிவி சீரியல் முக்கியமா? உங்களை தாங்க கேட்குறேன். ஏன் தமிழ் ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் இங்கிலீஷில் பேசுவேன், ஆனால் உங்களுக்கு புரியாது, அதான் என் பிரச்சனை. அதனால தயவு செய்து தூரமாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்களை எப்படி இந்த கேம்ஸ், அதாவது இதுக்கு பேர் என்னங்க, கேம்ஸா, கியூபிக்ஸ், அது ஒரு கேம் தானே. இந்த கியூபிக்ஸ் கேம்க்கெலாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ,
இந்த ஃபேஷன் ரேம் வாக்ஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஏதாவது ஒரு கேமுக்கு, ஸ்போர்ட்டுக்கு, ஐம் சாரி, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து டெய்லி 1 மணி நேரம் உங்கள் பிள்ளைங்களை வெளியே கூட்டிகிட்டு போயிடுங்க. வெளியே கூட்டிகிட்டு போய் அதில் அடிக்ட் ஆக்கிட்டீங்கன்னா பிள்ளைங்க டிசிப்ளினாக வருவாங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பிள்ளைங்க எப்பவுமே டிசிப்ளினாக இருப்பாங்க. எஸ் ஆர் நோ? கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். எந்த ஸ்போர்ட்டாவது, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டு போய் அவங்கள 1 மணி நேரம் அதில் விட்டு பாருங்க, நம்ம பிள்ளைங்க ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த. நிறைய நேரம் பேசலாம், பட் ஆனால் எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கே 3 மணி நேரம் ஆகும். காணத்தூர் எவ்வளோ தூரம். வாய்ப்பு கொடுத்த என்டையர் டீமுக்கு, எஸ்பெஷலி த ஆர்கனைசர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய நீங்கள் பண்ணணும். மிஸ்டர், உங்கள் பேர் என்ன? ஆனந்தா? ஆனந்த், கங்க்ராச்சுலேஷன் ஆனந்த். உண்மையாகவே நான் வரும்போது ஏதோ பண்ண போறீங்கன்னு நினச்சேன். இட்ஸ் அன்பிலீவபிள். அடுத்து நீங்கள் பண்ண போகிற ஈவெண்ட்டுக்கெல்லாம் 5000-10,000 பேர் இருக்கணும். சீரியஸ்லி 5000-10,000 பேர் இருக்கணும். ஆனால் எல்லாரும் கையும் தட்டணும். ஓகேவா? ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு இன்னொரு வாட்டி கை தட்டிடலாமா? ஸோ தேங்க்யூ வெரி மச், எஸ்பெஷலி ஆனந்த். டாக்டர், நீங்கள் வேற லெவல் டாக்டர். சீரியஸ்லி சொல்கிறேன், அன்பிலீவபிள். நீங்கள் ஒரு நாள் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும். முக்கியமாக அந்த பாப்பா இருக்கானே தெரியல. நான் ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு ஒரு 27 ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ஒரு குழந்தை வந்து சீஃப் செஃப்பா, எக்ஸிக்யூட்டிவ் செஃப்பா ஆகணும்னு சொல்லிச்சுல, அந்த பாப்பா இங்கே இருக்கலாம்? கிளம்பிட்டாங்களா? பரிசு வாங்கின உடனே கடைசியில் கொடுத்துருக்கணும் நீங்கள். எனிவே அவங்க கிட்ட சொல்லிடுங்க ஆனந்த், எப்போ வேணா எங்கிட்ட கிட்டத்தட்ட 600 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. 100 எக்ஸிக்யூட்டிவ் செஃப்ஸ் இருக்காங்க என்கிட்ட. என் பிராண்ட் பேர் அரேபியன் கார்டன். ஐ ஸ்பெஷலைஸ் இன் சீ ஃபுட். ஓகே, ஜிஎஸ்டி ரோடில், இசிஆர் ரோடில், ஓஎம்ஆர் ரோடில் நீங்களாம் போகும்போது நீங்கள் நிறைய என்னுடைய பிரான்ச்சஸ் பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு லீவு நாளில் என்னுடைய கிச்சனுக்கு எப்போ வேணா வந்து கற்றுக்கலான்னு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ. Thank you, sir.